அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் அந்த 2 நிருபங்களிலிருந்து பவுல் கொரிந்து சபைக்கு நாம் எப்படி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற சத்தியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, எப்படி இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சத்தியத்தை வைத்து அவர் கற்றுக் கொடுத்தாரே, அந்த சத்தியத்தை நாம் கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடரப் போகிறோம். வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் மற்றும் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்திலே ஒரு மிக முக்கியமான சத்தியத்தை பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? இங்கே பவுல் கொரிந்து சபையாரை பார்த்து, நீங்க எல்லாரும் கூடி வரும்போது தேவ ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறாரு, நீங்க இப்போ தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க, அதனால நீங்க பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று அவர் போதிப்பதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அது என்னது? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அங்கே பவுல் திருச்சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அங்கே கொரிந்து சபையிலே அந்த சபையார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொல்லி இங்கே பவுல் பாருங்க கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு. அந்த சபையார் எப்படி இருந்தாங்களா? அவங்களுக்குள்ளே பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள், சண்டைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் பாருங்க அந்த சபையாருக்குள்ளே காணப்பட்டது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த பின்னணியில தான் பவுல் அந்த சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, அன்பு கொரிந்து சபையாரே, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்துல இப்படி பொறாமையும் சண்டையும் வாக்குவாதங்களும் இருக்கலாமா? உங்களுக்குள்ள அது காணப்படக்கூடாதே அப்படின்னு சொல்லி நீங்க அதெல்லாம் நீங்கி நீங்க எல்லாரும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற அந்த பரிசுத்த வாழ்க்கை உங்கள் நடுவில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? கொரிந்து சபையாருக்கு எழுதுகிறார். இந்த சத்தியத்தை தான் நாம் கடந்த வாரத்திலே பார்க்க ஆரம்பித்தோம். தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் இப்பொழுது நாம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஏன் அங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக கொரிந்து சபையாருக்கு எழுதும்போது பாருங்க, பரிசுத்தமா இருப்பதனுடைய அதுல ஒரு முக்கியமான அம்சம் என்னது? தேவ ஜனங்கள் தங்களுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் இப்படிப்பட்ட காரியங்கள் அவங்களுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அதுக்கு பதில் அவர்கள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் பிரமாணமாகிய பாருங்க, இங்க ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையை பாருங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற கற்பனை என்னது? நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கணும். அது முதல்ல. 2வது சொல்றாரு, அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக என்ன செய்கிறது இருக்குது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற கட்டளையே என்னது? இதுதான். நீங்க என்ன பண்ணணும்? ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். நீங்கள் அன்பா இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய கற்பனையாக என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ யோசிச்சு பாருங்க, பொறாமை, வாக்குவாதம், சண்டை இதெல்லாம் அன்புக்கு புறம்பான நடக்கையாக இருக்கிறது.
அதனால்தான் அங்கே ஆவியானவர் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் பொறாமை வாக்குவாதத்தை விட்டெல்லாம் மனம் திரும்பி நீங்கள் அன்பில் என்ன செய்யுங்க, நடவுங்கள்னு ஆவியானவர் என்ன செய்யறாரு சொல்றாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதற்கு சில இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் சில எடுத்துக்காட்டிற்கு போகிறோம். பாருங்க, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம் வாசிக்க கேட்டுடலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34வது வசனம், 34, 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக பாருங்க, தம்முடைய கடைசி பஸ்கா விருந்தை அவர் சீஷர்களோடு கூட அந்த எருசலேமில் உள்ள மேல் வீட்டாரையிலே அவர் அனுசரிக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட ஒரு நீண்ட போதனையை அவர்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். 13ஆம் அதிகாரம் தொடங்கி 16ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறார். அப்படி பேசும்போது பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு பாருங்க ஒரு கட்டளையை கொடுக்கிறார். என்ன கட்டளை? அவர் சொல்லுகிறார் பாருங்க, அங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அங்க யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய வயதான காலத்துல அந்த நிருபத்தை எழுதும்போது அது சொல்றாரு. அது எங்கிருந்து அவர் எழுதுகிறார்? இங்கே யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து தான் அதை எழுதுறாரு பாருங்க. ஏனென்றால் இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவர் தம்முடைய சீஷர்களோடு சொன்ன வார்த்தையே என்னது? இதுதான் பாருங்க, நான் உங்களிடத்தில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற ஒரு புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கிறேன். அது என்னது? நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் இப்ப என்ன பண்ணுங்க, ஒருவரில் ஒருவர் என்ன செய்யுங்க, அன்பாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரை அறியாத ஜனங்கள் உங்களை சுற்றி வாழ்வார்களே, அவர்கள் எல்லாரும் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எப்படி அறிவாங்களா? இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்கிட்ட சொல்லும்போது சொல்றார், நீங்க எல்லாரும் என்னுடைய சீஷர்னு எப்படி புறஜாதியார் அறிந்து கொள்வாங்க? நீங்கள் அன்பிலே நடக்கும்போது நீங்கள் எல்லாரும் இயேசுவினுடைய சீடர்கள் என்பதை பாருங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தம்முடைய அந்த கட்டளையினுடைய நோக்கத்தை இங்க என்ன செய்கிறார், இங்கே கூறுகிறார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த வாரத்துல வேதத்திலிருந்து ஒரு நல்ல எடுத்துக்காட்டை பார்த்தோம். இன்னைக்கு இன்னும் அதிகமான சில எடுத்துக்காட்டுகளை, இந்த கற்பனை, இந்த அன்பின் கற்பனையிலே நாம் எப்படி நடப்பது என்பதை குறித்து சில வேதத்தில் உள்ள சம்பவங்கள்லேருந்து நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், பவுலினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம். அவங்க பவுலும் பர்னபாவும் 2ஆம் மிஷனரி அந்த பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் 15 அவர்கள் முடிவு செய்து ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுது பர்னபா மார்க் என்ற சீஷனை கூட்டு போகணும்னு சொல்றாரு. ஆனா பவுல் அவர்கள் போன முதல் மிஷனரி பயணத்திலே மார்க் அவர்களோடு வந்துவிட்டு பாதியிலே அவர் திரும்ப என்ன செய்து விட்டார், அவர்களை விட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பிட்டார். அதனால இப்போ 2ஆம் மிஷனரி பயணத்துல மார்க் அழைத்து செல்ல பவுலுக்கு விருப்பம் இல்லை. ஆனா பர்னபா சொல்றாரு, இவரை தான் அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி. இந்த காரியத்தை குறித்து பர்னபாவுக்கும் பார்த்தீங்கன்னா பவுலுக்கும் இடையே ஒரு பெரிய சண்டை, வாக்குவாதம் அங்கே என்ன செய்கிறது ஏற்பட்டு இருவரும் என்ன செய்கிறார்கள், பிரிகிறார்கள். அப்போ மார்க்கின் நிமித்தம் அங்கே பவுலுக்கும் பர்னபாவுக்கும் ஒரு பெரிய சண்டை என்ன செய்கிறது ஏற்படுகிறது. ஆனால் பாருங்க, நாம் பார்த்தோம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல அந்த சம்பவம் நடந்து சில ஆண்டுகள் கழித்து பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவுல
அவருக்கும் மார்க்குக்கும் இருந்த உறவு எப்படி ஒப்புரவாகி விட்டது என்பதை சொல்லுகிறார். மார்க் இப்பொழுது எனக்கு, அவர் தீமோத்திக்கு கடிதத்தை எழுதும்போது சொல்றார், மார்க் எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவனா இருக்கு, அதனால மார்க்கு உன்னோடு கூட அழைத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி தீமோத்திக்கு அங்க எழுதும்போது சொல்றாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் நாம் கடந்த வாரத்திலே பார்த்து முடித்தோம். பாருங்கள், இப்பொழுது கடந்த வாரத்தில் சொல்லாத ஒரு காரியத்தை இப்பொழுது சொல்லுகிறேன் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். அப்போ பாருங்க, இங்கே பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முடிவில் தன்னுடைய கடைசி கடிதமாக இங்கே இந்த 2 தீமோத்தி நிருபத்தை அவர் கடிதத்தை எழுதுகிறார். எழுதும்போது அவருடைய வாழ்க்கையின் முடிவு பருவத்தில் எப்படி ஆரம்பத்தில் மார்க்கு கூட இருந்த அந்த உறவு பாதிக்கப்பட்டிருந்துச்சு, ஆனால் பின்பு அந்த உறவு எப்படி இப்பொழுது சரியாகி, இப்பொழுது எப்படி பவுலும் மார்க்கும் ஒப்புரவாகி, இப்பொழுது மார்க் எப்படி பவுலுக்கு ஒரு ரொம்ப பிரயோஜனமுள்ள ஒரு சீசனாக மாறி இருக்கிறார் என்பதை பவுலே இங்கே நினைச்சார், சாட்சி கொடுக்கிறார். ஏனென்றால் இங்கே பாருங்க, தீமோத்தேயுக்கு இந்த கடிதத்தை பவுல் எழுதும்போது அவர் ரோம சிறைச்சாலையிலே அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அவர் இப்போ மரிக்க போகிறார், மரணத்துக்கு ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறாரு. அந்த சிறைச்சாலையில அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப தனிமையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். அனுபவிச்சுட்டு இருந்தனால தனக்கு துணையாக பாருங்க சிலர் இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பி தீமோத்தேயு அழைக்கிறார். தீமோத்தேயு, நீ வா, வரும்போது நீ என்ன பண்ணு, மார்க்கையும் உன்னோட என்னசி கூட்டிட்டு வா, ஏன்னா அவன் எனக்கு ஊழியத்தில் ரொம்ப பிரயோஜனமானவனா இருந்தவன். இப்பொழுது என்னோட வாழ்வின் கடைசி கட்டத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எப்போ எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகுதுன்னு தெரியல, ஆனா இந்த நேரத்துல அந்த மார்க்கை கூட்டு வா, அவன் எனக்கு இந்த நேரத்துல எனக்கு பெரிய ஆறுதலா இருப்பான்னு சொல்லி இப்படி பவுல் மார்க்கோவை குறித்து ரொம்ப ஆறுதலான வார்த்தைகளை என்ன செய்கிறார் இங்கே தீமோத்திக்கு எழுதும் போது பார்க்கிறோம். நான் நினைக்கிறேன் பாருங்க, இந்த வார்த்தைகள் கண்டிப்பா மார்க் என்ற அந்த கர்த்தருடைய சீசனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்தது, உண்டு பண்ணினது. இப்படி பவுல் சொன்ன இந்த வார்த்தைகள் பாருங்க, இந்த வார்த்தைக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டது கிட்டத்தட்ட கிபி 66-67 எழுதப்பட்டது பாருங்க. இந்த கடிதம் எழுதப்பட்ட ஓரிரு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இந்த மார்க் என்ற கர்த்தருடைய சீசன் தான் பாருங்க 4 சுவிசேஷ நிருபங்கள்ல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷ நிருபங்கள் இருக்கிறது. இந்த 4 சுவிசேஷ நிருபத்திலே முதலாவதாக எழுதப்பட்ட சுவிசேஷ நிருபமாகிய அந்த மார்க்கு சுவிசேஷ நிருபத்தை எழுதினது இந்த மார்க்கு தான் பாருங்க. இந்த மார்க்கு என்ற கர்த்தருடைய சீசன் தான். அப்போ பாருங்க, இப்படி பவுல் மார்க்கோட இருந்த உறவிலே பாருங்க அவர் ஒப்புரவாகி அவர் அன்பிலே நடந்தது நிமித்தம், ஏன்னா பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், மார்க் அவருக்கு ஒரு ஆவிக்குரிய மக மாதிரி. அப்போ தன்னுடைய தகப்பன் தான் செய்த தவறை மன்னித்து இப்போ தன்னோடு ஒப்புரவாகி இப்படி தன்னோட வாழ்க்கையின் கடைசி நேரத்துல கூட சொன்ன என்னை குறித்து நற்காரியங்கள் சொல்லுகிறார் என்று சொல்லி பாருங்க, கண்டிப்பா அந்த காரியங்கள் இந்த மார்க் என்ற கர்த்தருடைய சீசனை தொட்டதுனாலதான் பாருங்க இவரோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறிவிட்டது. நம்முடைய ஆண்டவரை குறித்த அந்த சுவிசேஷத்தை எழுதுற ஒரு பெரிய பாக்கியம் இவருக்கு என்ன செய்தது, கிடைத்தது. கர்த்தர் இவரை அதுக்கு அந்த பெரிய ஊழியத்துக்கு என்று என்ன செய்கிறார், தெரிந்து கொள்கிறார். இதுல ரொம்ப என்ன ஒரு ஆச்சரியம்னா, 4 சுவிசேஷத்துல முதல் எழுதப்பட்டது மார்க்கு சுவிசேஷம் தான் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் தான் கிட்டத்தட்ட சில ஆண்டுகளுக்கு அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு இயேசுவை குறித்த ஊழியத்தை குறித்த ஒரே சுவிசேஷ நிருபம் அதுவாக தான் என்ன செய்ச்சு இருந்துச்சு பாருங்க. அப்போ அந்த அளவுக்கு பாருங்க, இப்படி பவுல் மார்க்கினிடத்தில் அன்பிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய பிரமாணத்தின்படி
அவர் கட்டளையின்படி நடந்தபோது அது பாருங்க, இந்த மார்க்கினோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இன்றைக்கும் கூட இந்த 2025ஆம் ஆண்டு கூட நம்ம இந்த மார்க்கு சுவிசேஷத்தை வாசித்து இயேசுவை குறித்து நம்ம அறிந்து கொள்ளுகிற விதத்துல இந்த அளவுக்கு வல்லமையாக கர்த்தர் இந்த மார்க்கு என்ற மனிதனை என்ன செய்தார், பயன்படுத்தினார் பாருங்க. இதுதான் தேவ பிள்ளைகளே, ஒரு திருச்சபைக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு தனி நபராக நாம் கர்த்தருடைய அன்பிலே நடக்கும்போது அது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் அவர் பாருங்க, சுவிசேஷத்துக்காக அவர் அவர் மரண தண்டனைக்கு உட்பட்டு அவர் மரிக்கிறாரு. ஆனால் பாருங்க, பவுலுக்கு பின் இந்த மார்க்கு என்ற தேவ மனிதன் பாருங்க எழும்பி கர்த்தருக்காக என்ன செய்யறார், பிரகாசிக்கிறார் பாருங்க. அப்போ யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் திருச்சபைக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே இப்படி தேவ அன்புல நடக்கும்போது அது இன்னொருத்தருடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தையும் மாற்றத்தையும் என்ன செய்கிறது, உண்டு பண்ணுகிறது பாருங்க. அன்னைக்கு ஒருவேளை பவுல் அப்போஸ்தலன் மார்க்கை மன்னிக்காமலே இருந்துட்டு இப்படி மார்க் நமக்கு துரோகம் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டு அவரை மன்னிக்காம இருந்திருப்பானா, ஒருவேளை இன்றைக்கு இந்த மார்க் என்ற தேவ மனிதன் கர்த்தரால் இவ்வளவு வல்லமையா பயன்படுத்தப்பட்டிருப்பாரான்ங்கிறது சந்தேகம்தான் பாருங்க. ஆனால் பவுல் ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக தன்னுடைய ஆவிக்குரிய மகனை மன்னித்த போது, அன்பிலே நடந்த போது, அது மார்க்கினோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அவர் பவுலுக்கு பிரயோஜனமா இருந்த ஒரு ஊழியக்காரரா மட்டும் இல்ல, பின்பு முழு உலக சபைக்கும் திருச்சபைக்கும் பிரயோஜனமான ஒரு ஊழியக்காரரா அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சுவிசேஷ நிருபத்தை எழுதினதன் மூலம் உலக திருச்சபைக்கே அவர் பிரயோஜனமுள்ள ஒரு தேவ மனுஷனாக அவர் இன்றைக்கு வரைக்கும் திகழும்படி கர்த்தர் அவரை என்ன செய்தார், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பயன்படுத்தினார் பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு யோவான் 13 நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறும்போது இதனாலதான் மற்ற ஜனங்கள் நீங்கள் என்னுடைய சீசர்ன்னு அறிவாங்கன்னு சொல்லி இயேசு தம்முடைய சீசரிடத்துல சொல்லுகிறாரு. அது எவ்வளவு உண்மை பாருங்க. நாம் அன்பிலே நடக்கும்போது பாருங்க, ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இவங்க இயேசுனுடைய சீடர்களாச்சே அப்படின்னு என்ன செய்வாங்க, சாட்சி கொடுப்பாங்க பாருங்க. இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம செல்வோமா பாருங்க. இப்பொழுது ஆபிரகாம் வாழ்க்கைக்கு போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம் பாருங்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், அங்கே ஆபிரகாம் வாழ்க்கையில அவர் எப்படி அன்பிலே நடந்தார் என்ற ஒரு சாட்சியை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது 5லிருந்து 8வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆபிரகாம் உடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெருசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் பாருங்க தன்னுடைய உறவினராகிய லோத்துவினிடத்தில் எப்படி அன்பாய் நடக்கிறார், அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை இங்க என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பாருங்க, இங்கே ஆபிரகாம் பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் அதிகாரத்திலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்குகிறது. கர்த்தர் அவரை அவரோட சொந்த ஊர்ல இருந்து அழைத்து கொண்டு வந்து இப்போ கானான் தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறாரு, கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ ஆபிரகாம் ஒரு புது தேசத்திலே, அவர் அறியாத தேசத்திலே இப்போ அவருடைய வாழ்க்கையை கர்த்தரோடு என்ன செய்கிறார், தொடங்குகிறார். கர்த்தரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாம் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இப்போ லோத்து ஆபிரகாமோட இருக்கிறதுனால அந்த ஆசீர்வாதம் லோத்தினோட வாழ்க்கைக்கு வந்து லோத்தும் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கப்படுகிறார். அதன் நிமித்தம்
ஆபிரகாமுக்கும் லோத்தினுடைய பாருங்க அந்த ஆஸ்தி மிகுதியாய் பெருகினபடியால் அவங்க வாழ்ந்த இடம் பாருங்க அது தாங்கக்கூடாது என்ன செய்தது இருந்தது. இதன் நிமித்தம் ஆபிரகாமுடைய மந்தை மீட்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மீட்பருக்கும் என்னது வாக்குவாதம் உண்டாயிற்று. அப்படி உண்டாயிற்று அப்படின்னு தெரிஞ்சவுடன் பாருங்க ஆபிரகாம் பாருங்க உடனே அன்பிலே நடக்கிறார் பாருங்க. ஏன்னா இவர் இப்போ ஒரு ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறாரு. அன்றைய நாட்கள்ல ஆபிரகாம் ஒருவர் மட்டும்தான் கர்த்தரை ஒரு அறிந்த ஜீவனுள்ள தேவனை அறிந்த மனுஷனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ அவர் ஜீவனுள்ள தேவனை அறிந்ததை தன்னுடைய நடக்கையில என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. எப்படி வெளிப்படுத்துகிறாரு? முந்தின வசனத்துல 7வது வசனத்துல முடிவுல ஒரு முக்கியமான காரியம் வேதம் சொல்லுது பாருங்க. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் தேசத்துல என்ன செய்ய குடியிருந்தாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆபிரகாமை சுற்றி ஆண்டவரை அறியாத மிகுதியான பாவத்துல வாழ்ந்து கொண்டிருந்த கானானிய மக்கள் ஆபிரகாமை சுற்றி என்ன செய்ய வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க நடுவுல தான் ஆபிரகாமும் லோத்தும் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இருக்கும்போது இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு? வாக்குவாதம் உண்டாயிற்றுன்னு தெரிஞ்ச உடனே பாருங்க ஆபிரகாம் லோத்துட்ட போய் சொல்றாரு, லோத்து உன் மெய்ப்பருக்கு என் மெய்ப்பருக்கு என்ன வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், நாம என்ன பண்ணிடுவோம், நாம 2 பேரும் என்ன செய்வோம், பிரிந்து போயிடுவோம், நீ எங்க போகணுமோ போ செல்லு, நான் அதுக்கு எதிர் திசையில போறேன்னு சொல்லி இப்படியாக பாருங்க அந்த கானானியர் மத்தியிலே கானானிய ஜனங்கள்லாம் ரொம்ப பாவத்துல வாழ்ந்த மக்கள் பாருங்க, ரொம்ப மோசமான பாவங்கள்ல வாழ்ந்த மக்கள். ஆனா அந்த மக்கள் நடுவிலே பாருங்க இந்த ஜீவனுள்ள தேவனை பாருங்க ஆபிரகாம் என்ன செய்யறாரு? அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு. வாக்குவாதம் வேண்டாம். இது வேற யாராவது இருந்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய யுத்தமே என்ன செய்திருக்கும், நடந்திருக்கும். ஆனா பாருங்க ஆபிரகாம் கர்த்தருடைய அன்பிலே நடந்து அவர் சொல்றாரு, வாக்குவாதம் என்னது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க அங்கே லோத்துவும் ஆபிரகாம் பிரிகிறார்கள். அதன் மூலம் பாருங்க தன்னை சுற்றியுள்ள ஆண்டவரை அறியாத மக்களுக்கு மட்டும் இல்ல, லோத்துக்கும் பாருங்க ஜீவனுள்ள தேவனை குறித்த சாட்சியை ஆபிரகாம் இங்க என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பாருங்க நம்முடைய பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தருடைய சுபாவத்தை வேதம் சொல்லும் போது அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் என்ன செய்கிறது? அழைக்கிறது. அப்போ அந்த ஆண்டவருடைய அந்த கிருபையின் சுபாவத்துல இரக்க சுபாவத்துல இங்கே ஆபிரகாம் நடக்கிறத நம்ம என்ன செய்யறோம்? பார்க்கிறோம் பாருங்க. அப்போ அது அந்த ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு ஜீவனுள்ள தேவனை குறித்து ஒரு சாட்சியாக என்ன செய்கிறது? மாறுகிறது பாருங்க. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபிரகாம் கர்த்தருக்கு சாட்சியாய் அவருடைய அன்பிலே நடக்கிறத நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். இப்போ கடைசியாக பாருங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்ப்போம் பாருங்க. யோசேப்பு எப்படி அவர் தனக்கு துரோகம் செய்த சகோதரரிடத்தில் எப்படி அன்பா நடக்கிறார்னு பார்த்து முடிச்சிடும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் இப்போ 17வது வசனம் 16-17 வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அடுத்த வசனம், பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா. பாருங்க எங்கே யோசேப்பு தனக்கு துரோகம் செய்த சகோதரர்களை எப்படி மன்னித்து அவர்களுக்கு நன்மை செய்கிறத பார்க்கிறோம். பாருங்க இங்க சூழ்நிலை என்னவென்றால் யாக்கோபு மரித்து விட்டார். இப்போ அதனால யோசேப்பினோட சகோதரர்களுக்கெல்லாம் ஒரே பயம். ஐயோ இனி யோசேப்பு நம்மளை பழி வாங்கிடுவாரோ, ஏன்னா யோசேப்பு தான் எகிப்தினுடைய அதிபதி, அதனால் நம்மளை பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி நினைத்து தயவு கூர்ந்து எங்களுடைய துரோகத்தை மன்னியும் சொல்லி பாருங்க அவர்களுடைய தகப்பனார் சொன்னதா சொல்லி யோசேப்புக்கு வார்த்தையை
சொல்லி அனுப்புறாங்க. அதை கேட்டவுடன் யோசேப்பு பாருங்க அழுது தன்னோட சகோதரர் எல்லாரும் என்ன செய்யறார், அனைத்து அவர்களோடு என்ன செய்கிறார், முழு இருதயத்தோடு அவங்களோட ஒப்புரவாகி தன்னோட சகோதரர் எல்லாரையும் மன்னிக்கிறது மட்டும் இல்லை பாருங்க. அந்த யோசேப்பின் நாட்கள்ல இருந்த அந்த பஞ்சத்தின் நடுவிலே யோசேப்பு தன்னோட சகோதரர்களுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் அவர் என்ன செய்கிறார், உணவு கொடுத்து இப்படி அவங்களெல்லாம் என்ன செய்கிறார், பராமரிக்கிறார். இப்படி பாருங்க யோசேப்பு பாருங்க தன்னுடைய சகோதரரிடத்திலே அன்பிலே நடக்கிறது நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். யோசேப்பு நினைச்சிருந்தா, யோசேப்பினோட நாட்களில் உள்ள கலாச்சாரம் எப்படின்னா, யாராவது ஒருத்தர் தனக்கு துரோகம் செய்திருந்தா எதிரியை அனுப்பிச்சிருவாங்க, அவங்க பெரிய பதவிக்கு வந்தோடனே அழிச்சிருவாங்க. ஆனா யோசேப்பு எகிப்தினுடைய அதிபதியா இருந்தாலும் தன்னோட சகோதரர்களை எல்லாம் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார் பாருங்க. மன்னித்து இப்படி கிறிஸ்துவின் அன்பை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். இதோட விளைவு என்ன தெரியுமா? இதன் மூலம் பாருங்க தேவ திட்டம், ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியாகிய இந்த யாக்கோபினுடைய 12 பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் பாருங்க தடைபடாதபடி அது தொடர்ந்து என்ன செய்து நிறைவேறியது. இப்படியாக யோசேப்பு தன் சகோதரரை பராமரித்ததுனாலதான் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகள் பிறகு கர்த்தர் மோசேயை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களுடைய 12 கோத்திரமும் பாருங்க அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் பாருங்க கானான் தேசத்தை சுதந்திரித்து இப்படியாக தேவ திட்டம் ஆபிரகாம் குறித்தும் அவருடைய சந்ததி குறித்தும் என்ன செய்து நிறைவேறியது. காரணம் என்ன? யோசேப்பு அன்புல நடந்தது. ஆதலால் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் கூட ஒரு முடிவு பண்ணுவோம். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நாம் வாக்குவாதம் பண்ணி சண்டை பண்ணாம, ஒருவேளை நமக்கு சிலர் துரோகம் பண்ணியிருக்கலாம், ஆனா நாம் துரோகத்துக்கு திரும்ப பழி வாங்காம நம்ம பாருங்க கர்த்தருடைய அந்த மன்னிப்பின் சுபாவத்திலே, அந்த அன்பின் சுபாவத்திலே நடக்கும்போது அது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அது பெரிய ஆசீர்வாதங்களை என்ன செய்யும், கொண்டு வரும். பிறருடைய வாழ்க்கையும் அது பெரிய மறுரூபப்படுத்தும் பாருங்க. ஆதலால் இந்த நாளிலே நாம் அன்பிலே நடக்க நாம் தீர்மானிப்போம். இப்படியாக நடந்து தேவனுடைய ஆலயமாகிய நாம் பரிசுத்தமாய் வாழும்படி வாழ்வோமாக. நாம் எல்லாம் ஜெபித்து முடிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறப்பா, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றின்னு மட்டும் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசிய அற்புதமான சத்தியத்துக்காக நன்றி. எப்படி நாங்க அன்பிலே நடப்பது, குறிப்பாக 3 எடுத்துக்காட்டுல இருந்து பார்த்தோம். எப்படி தனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு, தனக்கு தீமை செய்தவர்களை எப்படி நம்ம மன்னிக்கணும், எப்படி வாக்குவாதம் சண்டை வரும்போது நம்ம வாக்குவாதம் பண்ணாம நம்ம எப்படி அன்புல நடக்கணும் என்பதை குறித்து நாங்கள் பவுலின் வாழ்க்கையிலிருந்து, ஆபிரகாம் யோசேப்பு வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டோம்ப்பா. இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் பரிசுத்தாவினால் தொடுங்க. பரிசுத்தாவினால் உள்ளான மனுஷனை பலப்படுதுங்க. இந்த சத்தியத்தை அறிவுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க. உடைய பிள்ளைகள் பரிசுத்தாவின் பலனால் ஆபிரகாமை போல வாக்குவாதம் பண்ணாமல் சண்டை பண்ணாமல் அந்த இடத்தை விட்டு ஆண்டவரே நகண்டு விட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், யோசேப்பை போல தனக்கு துரோகம் பண்ணினவர்களையும் மன்னிக்க, இப்படியாக ஆண்டவரே அன்பிலே நடக்கிறவர்களாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்கப்பா. மாற்றி இதன் மூலம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், கிறிஸ்துவனுடைய அன்பின் பிரமாணத்தை நிறைவேற்றி அதன் மூலம் ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ, தங்களை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு சாட்சியாய் வாழ இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்தருளுங்க. அப்படியே இன்னைக்கு செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் அடுத்த வாரம் நீங்க சந்திக்கிற நினைவு போட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமென்.